காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மையுண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும். இது முற்றிலும் உண்மையான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுதும் நாம் இதை கருத்தில் கொண்டு நாம் வாழ வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மையே அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் தீமையை ஒரு நாளும் அவர் செய்யவே மாட்டார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறதான பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை நிச்சயமாக தேவன் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றதான பொழுது அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர்கள் செய்த பொழுது அவருடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டார்கள், அனுபவித்தார்கள். நாட்களில் நீங்களும் அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். பாருங்கள், பேதுரு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த பொழுது திரளான மீன்களை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுபோல அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அநேக விடுதலையும் சுகத்தையும் பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் தங்கள் வாழ்க்கையில கண்டார்கள், ருசி பார்த்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் இவ்வளவு நாட்களாக ஜெபிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையே, ஒரு சுகம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் மாறவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பலவிதமான கேள்விக்குள்ளாய் சிந்தனைக்குள்ளாக காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக நீங்கள் செவிசாய்த்து கீழ்ப்படுகிறதான பொழுது நிச்சயமாய் தடைப்பட்டிருக்கிற சகல விதமான காரியங்களையும் என் தேவன் நன்மையாக உங்கள் வாழ்க்கையில மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஆகையினால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நடக்கிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான நன்மைகளை செய்ய அவர் போதுமான கடவுளாய் காணப்படுகிறார். அவருடைய கருத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாட்கள் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழ, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். செபிக்கலாமா? பரிசுத்தம் இருக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான என் தேவனே, அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவன் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக. அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடும் ஒரு அர்ப்பணிப்போடும் கூட வாழ்வதற்கு தகப்பன் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இது எங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா. அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் தெய்வ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, வார்த்தையை வாசிப்பவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்கள் நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் செய்கிறதான பொழுது அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். அதே நன்மையை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்கண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். யாவரையும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு நீ காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய
செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு. நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும்.